ஒரு காக்காவுக்கு ரொம்ப வருத்தம். தன்னோட நிறத்தை பத்தி நான் ரொம்ப கருப்பா இருக்கேனேன்னு சொல்லி அது எப்போதுமே வருத்தப்பட்டுட்டே இருக்கும். அப்போ ஒரு அன்னப்பறவையை பார்த்து அது எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாத்தியான்னு அந்த அன்னப்பறவை கிட்ட போய் கேட்டது. நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுச்சு, நான் ஒரே ஒரு வெள்ளையா ஒரு நிறத்துல இருக்கேன், ஆனா அந்த பச்சைக்கிளிய பாரு 2 நிறத்துல இருக்கு, பச்சையும் சிவப்பும் கலந்து, அந்த கிளிகிட்ட போய் கேளுன்னு சொல்லி அனுப்பி வைக்க அந்த காக்கா கிளியிடம் போய் கேட்கும் போது எனக்கு வெறும் 2 நிறம் தான், நீ அந்த மயில போய் கேளுன்னு சொல்லுச்சு. மயிலோட உடம்புல எக்கச்சக்கமான வண்ணங்கள் இருக்கு, அதுகிட்ட கேட்டா உனக்கு புரியும்னு சொல்ல காக்கா ஒரு உயிரியல் பூங்காவிற்கு போய் தூரமாக நின்னு பார்த்தது. அந்த மயிலை சுத்தி எக்கச்சக்கமான கூட்டங்கள். அந்த கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மயில போய் அந்த காக்கா பார்த்துச்சு. நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருது, ஆனா என்னை எல்லாருமே துரத்தி விடுறாங்க தெரியுமா, உன்னை பார்க்க எவ்வளவு கூட்டம்னு பாருன்னு சொல்லும் போது அதுதான் நல்லதுன்னு நினைச்சுக்கோ, நான் அழகா இருக்கேன்னு அவங்களுடைய கண்களுக்கு தெரியுது, அதனால என்ன ஒரு கூண்டுல அடைச்சு என்ன சுத்தி இத்தனை பேரு, ஆனா நான் இவ்வளவு பெரிய சிறையில இருக்கேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, நீயாவது சுதந்திரமா இருக்க, நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துக்கு போகலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனா நான் அப்படி கிடையாது, என்னோட இறகு எனக்கு வெறும் முடி மட்டும்தான், ஆனா அவங்களுக்கு ரொம்ப வண்ணமயமா இருக்கு, அதுக்காக என்ன கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க, நீ தான் கொடுத்து வச்சவன்னு சொல்லுச்சு. அப்போ இருந்து அந்த காகம் தான் கருப்பா இருக்கேன்னு நினைச்சு கூட பார்க்கல, அங்கிருந்து சந்தோஷமா பறந்து போயிடுச்சு, நான் சுதந்திரமா இருக்கேன்னு. மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறத விட நம்மிடம் என்ன இருக்குன்றத வச்சு சந்தோஷமா இருக்கிறதா உண்மையான நிம்மதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள இன்னும் இது போல நிறைய கதைகள் இருக்கு, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.